என்ன பண்ற? எனக்கும் கொஞ்சம் போடு. சரி இரு. நான் உன் மேல கை வாங்கணுங்கிறதுக்காக கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வரலன்னு நீ சொல்ற. அப்போ என்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. ஒரேடியா உங்க மேல கோவம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. உங்க மேல எனக்கு கோவம் தான். சரி, என் மேல கோவம் என்கிட்ட சொல்லல. ஆனா அம்மாவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அவங்க அவ்வளவு துடிச்சு போயிருக்காங்க. என்ன பிரியா? சரி, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீ சேஃபா அர்ஜுன் இருங்க, வேண்டாம் ப்ளீஸ். ஏன்? அவங்க கவலையா இருப்பாங்க கூட, நான் ஃபோன் பண்றேன். அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அது பொய். என்ன அனுப்பி வச்சதே அத்தைதான். அத்தா மாரியாத்தா, என் குடும்பத்தை காப்பாத்துமா. அத்தை சாரி அத்தை, என் மேல உங்களுக்கு கோவம் எதுவும் இல்லையே. கோவமா இருக்கிறவதான் இப்படி வழி அனுப்பி வைப்பாளா? நீ எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப சரியான முடிவுமா. நீ போயிட்டு கொஞ்ச நாளைக்கு உன் ஃப்ரெண்டு வீட்டுல போயிரு. அவங்க பண்ற எல்லாத்தையும் நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்கிறதால தானே அவங்க ஓவரா ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலம் வரும், அவங்க ஆட்டம் எல்லாம் அடங்கிடும். அந்த சின்ன கழுதையை பாரு, என் நேரமும் பிரியாமா பிரியாமான்னு உன் முந்தானியே பிடிச்சு சுத்திக்கிட்டு இருந்தவா அதுவும் ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ இல்லன்னு தெரிஞ்சதும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி கதறிக்கிட்டு ஓடி வர்றாங்கன்னு மட்டும் நீ பாரு. அதுக்கப்புறம் எந்த காலத்திலயும் உன்னை விட்டு அவங்க போகவே மாட்டாங்க. எனக்கு அது போதும் அத்தை. அதுக்காக தான் மனச கல்லாக்கிக்கிட்டு இவ்வளவு பெரிய முடிவை எடுத்திருக்கேன். வாழ்க்கையில அர்ஜுனுக்கு தெரியாம நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருந்தேன். ஆனா இந்த ஒரு விஷயத்துல அவங்க ரெண்டு பேருக்காகவும் இத பண்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் கிடக்குறான் விடுமா, அவன் ஒரு ஆளுன்னு. பொம்பளைங்க நாம எப்பவும் நல்ல முடிவாதான் எடுப்போம், அதுவும் சரியான முடிவாதான் இருக்கும். இந்த கர்மாந்திரம் பிடிச்ச ஆம்பளைங்க இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இதை புரிஞ்சுக்கவே தெரியாது. 24 மணி நேரமும் நம்ம குடும்பம் அதே சிந்தனையில தான் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை பத்தி இவங்க நினைச்சு பாத்துருப்பாங்களா சொல்லு? வெக்கம் கேட்டவங்க. என்ன சிரிக்கிற? உன் மாமனாரையும் சேர்த்துதான் சொல்றேன்.